கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலுமிருந்து இன்றைக்கு காலையில் எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, யாவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஆசரித்த நாங்கள் மறுபடியும் உம்முடைய சமூகத்திலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த காலை பொழுதுல கூடி வரவா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாக தந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லவா கிருபை தந்தீரையா. இந்த நாளின் ஆராதனையை ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிற ஒரு நேரமாக, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவமாக இந்த காலை ஆராதனை அமைய வேண்டும் என்று செபிக்கிறோம். வேதனைகள், வியாதிகள், கவலைகள், மனப்பிரயாசங்கள், பண கஷ்டங்கள், தேவைகள், பாவக்கட்டுகள் என்று பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் ஆவியானவர் தெய்வ வசனத்தின் மூலம் விடுதலையை கொண்டு வரும்படியாய் வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாடல் புத்தகத்திலே 127வது பாடல் சேர்ந்து பாடுவோம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா என்ற பாடல். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. மாசில்லா மணியான முச்சுடர் மேசியா அரசே, மாசில்லா மணியான முச்சுடர் மேசியா அரசே, மனுவேலே மாமரை நூலே தேவ செங்கோலே இங்கனின் மேலே அன்பு செய். சுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா. தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா, தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா, சதனந்தா வானந்தா பூவந்தாள் மிக வந்தனம் வந்தனம். இயேசுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா. ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, ஐயா எந்தனை மாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, குணமாக்கி பிணை நீக்கி கை தூக்கி மெய்பாய்க்கி எம் கொடு. இயேசுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா. சுத்த திரித்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, சுத்த திரித்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, பரிசுத்தனே கரிசித்தனே ரட்சித்தின் தடிமைகள் நித்தியம் தோத்திரம். சுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா.
மங்களம் ஈசாவே வளமிகும் சங்கையின் ராஜாவே. மங்களம் ஈசாவே வளமிகும் சங்கையின் ராஜாவே. நரர் வாழ்வே மன்னாவே மெய்தீவே உமக்கோசனாவே. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா. 125வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 125. கர்த்தரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் மலையை போல் இருப்பார்கள். மலைகள் எருசலேமை சுற்றிலும் இருப்பது போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தமது ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி தீய கொடுங்கோல் நீதிமான்கள் சுதந்திரத்தின் மேல் நிலை நிற்காது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் நேர்மையான இருதயமுள்ளவர்களுக்கும் நன்மை செய்தருளும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை அக்கிரமம் செய்கிறவர்களோடு கர்த்தர் போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டாவதாக என்பது பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது திருமுறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபம், அதிகாரம் 2, வசனங்கள் 9 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரை. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜன்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறபடுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்பது இன்றைக்கான முதல் திருமுறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படி இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுதே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே,
யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டனா, திரியேக கடவுளிடத்தில் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு மறுமொழியாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்து உறுதி செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானோரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் சரீர உயிர்த்தெழுதலோ நித்திய ஜீவனும் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த நாளில காலை பொழுதுல உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பண்டிகையை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தவா, இயேசு வழியாக ஆண்டவர் தந்த நன்மைகளுக்கு சாட்சி பகரவும் தேவன் கிருபை செய்தார். இந்த நாளிலே அதை தொடர்ந்து ஆவியானவர் நமக்கு தருகிற இறை வார்த்தை மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுதே அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். கிறிஸ்துமஸ் செய்தி லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விண்ணிலிருந்து தூதர்கள் வழியாக ஆண்டவர் உலகுக்கு தந்த செய்தி, அது நற்செய்தி. என்ன செய்தி? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அது ஒரு நற்செய்தி. உலகம் முழுவதுக்கும் உரிய நற்செய்தி, எல்லா மக்களுக்கும் உரிய நற்செய்தி. சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகளின்றி எல்லா மனிதர்களுக்கும், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், படித்தவர்கள் பாமரர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், ஆள்பவர்கள் அடிமைகள் என்று வித்தியாசம் பாராமல் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் பரம செய்தி. என்ன செய்தி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா உங்கள் பிரச்சனையில் பங்கெடுப்பதற்கு உங்களுக்காக உலகத்தில் வந்திருக்கிறார்.
மீட்பர் வந்திருக்கிறார். உங்களுடைய பாடுகளுக்கு தீர்வு வந்து விட்டது. பிரச்சனைகளை தீர்க்கின்ற பரிகாரி உங்கள் நடுவிலே வந்து விட்டார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவிலே உலகத்தில் வந்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய நற்செய்தி! சொல்ல போனா இதை கேட்ட மக்கள் ஆனந்தப்பட்டார்கள், அக்களித்தார்கள். அந்த நற்செய்தியை பார்க்கணுமே, அது யார் என்று பார்க்க வேண்டும் என்று இரவிலே மந்தைகளை விட்டு மேய்ப்பர்கள் பெத்லகேமுக்கு ஓடி போனாங்க. சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்தாங்க. ஆனா ஒரே ஒரு மனிதனும் அவன் கூட்டத்தாரும் கலங்கினார்கள். அது யார்? வேதம் சொல்லுது, ஏரோதுவும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு கேட்ட ஒரு பட்டிமன்றத்தில் கேட்ட ஒரு நகைச்சுவை ஞாபகத்துக்கு வருகிறது. கண்ணில் பிரச்சனை என்று சொல்லி ஒருவர் கண் மருத்துவரை பார்ப்பதற்கு சென்றாராம். அந்த கண் மருத்துவர் ரொம்ப திறமைசாலி தான், ரொம்ப அனுபவசாலி தான். அவர் இவருடைய கண்ணை நன்றாக பரிசோதித்து விட்டு சொன்னாரா, உனக்கு கண்ணில் கேட்ராக்ட் வந்திருக்கிறது. வேற எங்கேயாவது நீ போயிருந்தால் அறுவை சிகிச்சை அப்படி இப்படி சொல்லி உனக்கு ஏராளமான பணத்தை நஷ்டப்படுத்தி இருப்பாங்க. நல்ல நேரம் பார்த்து என்னிடத்தில் நீ வந்தாய், நான் உனக்கு ஒரு மருந்து தருகிறேன், அதை நீ ஒரு வாரம் போட்டால் போதும் என்று சொன்னார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல பெரிய டாக்டராக இருக்கிறார, எல்லா இடத்துலையும் போனால் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லுவாங்க, இவர் அப்படி ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லுகிறாரு என்று இவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் உள்ள போய் ஒரு மருந்தை எடுத்து விட்டு இவருடைய கண்ணில் போட்டு விட்டு உள்ள போனார். வேறு பேஷண்ட்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு அரை மணி நேரம் கழித்து டாக்டர் அவருடைய அறையிலிருந்து வெளியே வந்து இவரிடத்தில் கேட்டா, எப்படியா இருக்கிறது இப்போ? இவர் சொன்னாராம், டாக்டர் புளிக்குது, நன்றாக புளிக்குது. அவர் சொன்னாரா, என்னப்பா கண்ணில் தானே மருந்து விட்டேன், உனக்கு புளிப்பு எப்படி வரும்? கண்ணு உறுத்தலாக இருக்கணும் அல்லது எரிச்சலாக இருக்கணும், அப்படித்தானே நீ சொல்லணும், புளிக்குது என்று சொல்லுகிறாய. இவன் சொன்ன, டாக்டர் அதுதான் பிரச்சனை, நீங்க விட்டது கண்ணில் இல்லை, வாயில விட்டீங்க. நீங்க விட்டது கண்ணில் கிடையாது, வாயில். இது ஒரு நகைச்சுவையான கதை தான், ஆனா இதுல ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. செய்தியை எங்க உள்வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். சாஸ்திரிகளும் மெய்ப்பர்களும் கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை இருதயத்திலே உள்வாங்கினார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றது. ஏரோதுவும் எருசலேம் நகரத்தாரும் தலையில வாங்கினாங்க. தலையில வாங்கினதுனால அவங்களுக்கு ஆணவம் தலைக்கு ஏறியது, பொறாமை தலைக்கு ஏறியது, போட்டியாளர் பிறந்து விட்டார் என்கின்ற ஆதங்கம் தலைக்கு ஏறியது. அதனால கலக்கம் உண்டாயிற்று. அமைதியும் சமாதானமும் ஆனந்தமும் பிறக்க வேண்டிய இடத்திலே கலக்கம் உண்டாகிறது, கலவரம் உண்டாகிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு காலையில நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், ஏரோதுவுக்கு ஏன் கலக்கம் வந்தது, சாஸ்திரிகளுக்கு ஏன் அமைதி பிறந்தது? இந்த ரெண்டு கேள்விகளையும் நாம் கேட்டுவிட்டால் இன்றைய கிறிஸ்துமஸ் செய்தி நமக்கு எவ்வளவு ஆனந்தமாய் இருக்க முடியும் என்பதை பற்றி நாம் சிந்தித்துக் கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், கிழக்கு தேசத்து சாஸ்திரிகள், அவர்கள் எத்தனை பேரென்று வேதாகமத்திலே போடப்படவில்லை. அவர்கள் 3 பேராக இருக்கலாம், 3 பேருக்கு அதிகமாக இருக்கலாம். அவர்கள் படித்தவர்கள்
பாண்டித்தியம் பெற்றவர்கள், வான்கோள்களை ஆராய்ந்து பார்த்து அவைகளின் மூலம் காலத்தின் காரியங்களை கணிக்க தெரிந்தவர்கள். வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களில் ஒரு சிலர் அரசர்களாக கூட இருந்தார்கள். இவர்கள் எப்படி இந்த நட்சத்திரத்தை கண்டு பெத்லகேம் நோக்கி பயணித்தார்கள் என்றால், அந்த 11வது வசனம், அவர்கள் 9வது வசனம் சொல்லுகிறது, இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை ஷக்கீனா. ஷக்கீனா என்பது ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை குறிக்கும். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரங்களிலே தங்கியிருந்த போது தேவன் அவர்கள் நடுவிலே தங்கியிருந்தார். அவருடைய மகிமை அங்கே காணப்பட்டது. ஆண்டவருடைய சமூகம் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் எவ்வளவோ ஒடுக்குதலின் மத்தியிலே, அடக்குதலின் மத்தியிலே தேவ பிரசன்னத்தில் இருந்ததினாலே பாதுகாக்கப்பட்டார்கள். எகிப்திலிருந்து வெளியே அவர்கள் வந்தபோது பகலிலே மேக ஸ்தம்பத்திலோ இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலோ அந்த தேவ மகிமை அவர்களோடு பயணித்தது, அவர்களுக்கு வழிகாட்டியது, அவர்களை பாதுகாத்தது. அந்த தேவ மகிமைத்தான் சாஸ்திரிகளை எருசலேமுக்கு நேராக வழிகாட்டியது. சாஸ்திரிகள் வானத்தில் கண்ட அதிசய நட்சத்திரத்தை, இது ஒரு மேசியா பிறந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அறிந்து, அந்த மேசியாவை நாங்களும் காண வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். உலகத்துக்கு மேசியா பிறந்திருக்கிறார், இவர்தான் உலகத்துக்கு இரட்சகர், இவரால் மூலமே இந்த உலகத்துக்கு மீட்பு வரும், வாழ்வு வரும், எதிர்காலம் வரும், நம்பிக்கை வரும் என்கின்ற நிச்சயத்தில் சாஸ்திரிகள் பயணித்த போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே அவர்களை எருசலேமுக்கு வழி நடத்தினார். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த ஷக்கீனா அந்த சாஸ்திரிகளுக்கு முன்னால் போனது. அப்படின்னா ஏன் அவங்க வழிமாறி போகணும், நேரே பெத்லகேமுக்கு போயிருக்கலாமே என்று நீங்க கேட்பீங்க. நானும் கேட்டிருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? ஆழ்ந்த உண்மைகளை யூகித்து அறியக்கூடிய பெரிய ஞானிகளும் பக்திமான்களும் கூட சில வேளை உலக போக்கின்படி சிந்திப்பதனால் திசை மாறுகின்றார்கள். தேவன் தம்முடைய நட்சத்திரத்தை அவர்களுக்கு காண்பித்து தம்முடைய ஷக்கீனாவில தேவ மகிமையினால பிரசன்னத்தினால அவருக்கு நேராக வழிநடத்தி கொண்டு போகிறார். இவர்கள் திசை மாற வேண்டிய அவசியம் இல்லை, பாதை மாற வேண்டிய அவசியம் இல்லை. இடையில வந்தபோது இவர்கள் உலக பிரகாரமாக சிந்தித்தார்கள். என்ன உலக பிரகாரம்? ராஜா பிறந்திருக்கிறாரு, அப்ப அரண்மனையில பிறந்திருக்கணும், அவர் ஒரு பெரிய ஆளா இருக்கணும். அப்படியெல்லாம் இவங்க உலக பிரகாரமாக கற்பனை பண்ணி பாதமாடுறாங்க. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தினாலே ஆளப்பட்டு வழிநடத்தப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டு போது திடீர் என்று சொல்லி ஒரு உலக கவலை, உலக பிரச்சனை, உலக சிந்தனை வந்து அவங்கள திசை மாற்றி, இந்த காற்றும் புயலும் சில வேளை கடல்ல போகிறவங்களை திசை மாற்றி செல்லும். பாருங்க, இதுபோல அநேக விசுவாசிகள் திசை மாறுகிறார்கள். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இங்க பாருங்க, ஏரோது மன்னன் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று கேட்ட மாத்திரத்திலே கலங்கினான். அவன் கலங்குவதற்கு 3 காரணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, அவன் அறியாதவனாயிருந்தான். அவன் அறியாமை அவனுக்கு கலக்கத்தை கொடுத்தது. என்ன அறியாமை? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது,
ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, ஜென்ம சுபாவ மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்குரியவைக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஏரோது ஒரு ஜென்ம சுபாவமுள்ள மனிதன். இவன் எருசலேமிலே அரசனாய் இருக்கலாம், ஆனால் இவன் தாவீதின் வம்சத்தை சார்ந்தவன் அல்ல. இவன் ஒரு இதுமேயன், ஏதோமின் வம்சத்தில் வந்தவன். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் யூதேயாவை ரோமர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய கவர்னர்களோ அரசர்களோ அவர்களுடைய அங்கீகாரத்தை பெற்று ஆட்சியாளர்களாய் இருந்தார்கள். ஆகையினால் இவர்கள் பெரும் பணத்தை ரோமர்களுக்கு கொடுத்து ராஜாக்களானவர்கள் இவர்களுக்கு அந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து, தேவனுடைய ஆவிக்குரிய நடத்துதல்களை குறித்து அறிவு கிடையாது. இவன் வேதபாரகரையும் பிரதான ஆசாரியர்களையும் அழைத்து இந்த செய்திக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்கிறான். அவர்கள் மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து மேசியாவின் பிறப்பை குறித்து, ஆளுகையை குறித்து, அவருடைய அதிகாரத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை இவனுக்கு வாசித்து காண்பிக்கிறார்கள். எப்பிரத்தா என்னும் பெத்லகேமே யூதேயாவில் உள்ள ஆயிரங்களில் சிறியவை அல்ல. இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார் என்று தேவாதி தேவன் வாக்களித்த தம்முடைய குமாரனை குறித்து வாக்களித்த தீர்க்க தரிசனத்தை ஏரோதுவுக்கு அந்த பிரதான ஆசாரியர்கள் வாசித்து காண்பித்தார்கள். இவன் அறிவு படைத்திருந்தவனாய் இருந்தால், ஆவிக்குரிய பிரகாரமாக இதை சிந்திக்கிறவனாய் இருந்தான், ஆண்டாண்டு காலமாக காத்திருக்கிற மேசியா பிறந்து விட்டாரா என்று அக்களிப்பா. எருசலேம் நகரம் ஆனந்த களிப்படைந்திருக்கா. மேசியா வந்து விட்டா, இரட்சகர் வந்து விட்டா, நமக்கு மீட்பு வந்து விட்டது என்று சொல்லி ஆடல் பாடல் அந்த அரண்மனையிலே கேட்டிருக்கோம். இவனுக்கு அறிவில்லை. இவன் மாம்ச பிரகாரமாக அந்த தீர்க்க தரிசனத்தை சிந்தித்து குழம்பினான். ஏனென்றால் இவனுக்கு மனதில் ஒரு ஆணவம் இருந்தது. நான் அரசன், நான் வைத்தது சட்டம், என்னுடைய அதிகாரத்தை வைத்துத்தான் இந்த தேசத்தில் எதுவும் நடக்க வேண்டும். சுயத்தை முன்னால வைத்து வாழுகின்ற மனிதர்கள் எப்போதுமே தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். சுயம் பின்னுக்கு போகாம, தேவ சித்தத்தை அறியாம நாம எப்போதுமே தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது, தேவனுடைய நடத்தலை விளங்கி கொள்ள முடியாது, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. என் அன்புக்குரியவர்களே, ஏரோது எப்படி ஏமாந்தா? முதலாவது அவனுடைய அறியாமை, அவனுடைய மாம்ச சிந்தையின்படியாக ஆவிக்குரிய சிந்தையை அவன் அளவிட பார்த்தா அவனால முடியல. அவனுடைய ஆணவம், என்னுடைய அரசாட்சிக்குள்ள என்னை எதிர்க்கிற போட்டியாளன் ஒருவன் பிறந்திருக்கிறானா, அவன் எப்படி வாழ்வான் பார்த்து கொள்ளலாம். அவன் வீண் முயற்சிகளில் இறங்கினான். சாஸ்திரிகளிடத்தில் நயவஞ்சகமாக பேசி காலத்தை முதலாவது தெரிந்து கொள்ள பார்த்தான். எத்தனை வயசாகியிருக்கும் அந்த பிள்ளைக்கு. அடுத்தது எங்கே பிறந்திருக்கிறார் என்ற விவரத்தை வந்து சொல்லுங்க. அப்போ பிள்ளையினுடைய வயதும் அந்த இடமும் தெரிந்து விட்டால் பிள்ளையை கொல்லுவது மிக எளிது. என் அன்புக்குரியவர்களே, வீணான ஆணவம் வீண் பழிக்கு நம்மை ஆளாக்கும். அவன் பெரிய ஒரு ராஜா என்று ஆணவத்தில் இருந்தான். என்ன நடந்தது? சிசுக்களின் கொலைக்கு காரணராகி
கொலை பழி அவன் மேல் விழுந்தது. இரத்த பழிக்கு ஆளான. மூன்றாவது அவனுடைய பொறாமை. தனக்கு இணையாக இன்னொரு அரசரை வைத்து பார்ப்பதற்கு அவனுடைய இருதயத்தில் எந்த விதமான இடமும் இல்லை, தாழ்மை இல்லை, பொறாமைதான் இருந்தது. எனக்கு நிகரானவர் ஒருவர் இருக்கிறாரா? நான் தான் ராஜா. எப்படி மோசே எகிப்துக்கு போய் பார்வோனை பார்த்து என் ஜனத்தை போகவிடு என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னபோது பார்வோன் என்ன சொன்னான்? நான் தேவனை அறியேன். அந்த தேவன் யார்? நான் தான் எகிப்துக்கு தேவன், என்னைத்தான் மக்கள் வணங்க வேண்டாம், நான் வைத்ததுதான் இங்க சட்டம். அப்படி இருக்கும்போது வேறொரு தேவன் இருக்கிறாரா என்று ஆணவத்தில் சொன்ன பாருங்க. அதே விதத்தில் தான் ஏரோதுவும் நடந்து கொண்டான், கலங்கினான். எருசலேம் நகரத்தார் என்று குறிப்பிடப்படுவது ஏரோதுவின் கூட்டத்தார், அவிசுவாச கூட்டத்தார். ஆணவமும் அறியாமையும் பொறாமையும் நிறைந்த உள்ளம் படைத்தவர்கள். ஒரு காலம் தேவனை அறியார்கள், ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளார்கள். அவர்கள் கடவுளின் மகிமையின் வெளிச்சத்திலே நடவாமல் சுயத்திலே நடக்கிறபடியா, சுய இஷ்டத்தின்படி வாழுகிறபடியால் அவர்கள் இருதயத்திலே ஆண்டவருக்கு இடமில்லை. ஆண்டவர் எத்தனை தடவை பிறந்திருந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அவர் கொண்டு வந்த சமாதானம், ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் நிச்சயம் அவர்கள் உள்ளத்தில் வருவதில்லை. செய்தியை கேட்டு குழம்பி போய் வீணான காரியங்களை செய்து பாவத்துக்கு மேல பாவத்தை கூட்டிக் கொள்கிறார். நேற்றுக்கு ஒரு கவிதையை படித்தேன். புதுக்கவிதை ஆசிரியர் ஒருவர் எழுதியிருந்தா, ஆண்டவர் கிறிஸ்தவனை பார்த்து கேட்கிறாரு, எல்லாரும் ஆலயத்துக்கு போனீங்களே, நான் உங்க கூட வந்தேனா? என்னை யாராவது பார்த்தீர்களா? ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே என்னை வெளியில விட்டுத்தானே கிறிஸ்மஸை கொண்டாடுனீங்க. அன்பு, தாழ்மை, விசுவாசம், கீழ்ப்படிதல் இல்லாத உள்ளம் ஏரோதுவின் உள்ளம். அந்த உள்ளத்தில் இயேசு பிறந்தார் என்ற செய்தி எத்தனை தடவை முழக்கப்பட்டாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. அமைதியும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதற்கு பதிலாக அதிலே கலக்கமும் குழப்பமும் கலவரமும் மாத்திரம் தான் வரும் மிச்சம். என் அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு காலையில் சாஸ்திரிகளை போல நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி திறந்த மனதோடு தெய்வ வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய மகிமையின் பிரகாசத்தில் வெளிச்சத்தில் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அவர் தெய்வ வசனத்தின் மூலம் ஆவியானவரை கொண்டு சீராக நம்மை நடத்தி இயேசுவினிடத்திலே கொண்டு சேர்ப்பா. இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை வழி நடத்துவா. கிறிஸ்துவுக்கு உகந்த மக்களாய் உலகத்திலே சாட்சி கொடுத்து வாழ நம்மை வழி நடத்துவா. சாஸ்திரிகளை போல நம்மை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையை அறிவிக்க நம்மை பலப்படுத்துவா. இன்றைக்கு காலையில் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவிக்குரிய அனுபவத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபையாய் தந்தருள்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 568வது பாடல். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற
வல்லமையுள்ள நாமமது, வானிலும் பூவிலும் மேலான நாமம். வல்லமையுள்ள நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது, வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க வாரினில் வந்தமை நாமமது, பாவத்திலே மாளும் பாவியை மீட்க வாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது, உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது, சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தீடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது, அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளினி தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மெய்ப்பொருளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, சாஸ்திரிகளுக்கு ஆனந்த களிப்பை கொடுத்தது. இன்று வரையிலும் எத்தனையோ மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் விடுதலையும் கொண்டு வருகிறது. ஆனால் ஏரோது என்று சொல்லக்கூடிய மனிதனும் அவன் கூட்டத்தாரும் அந்த செய்தியை கேட்டு கலங்கினார்கள், அச்சப்பட்டார்கள், கலவரம் கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு சிந்தித்தோம். ஐயா, ஏரோதியின் கலக்கத்துக்கு காரணம் அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆவிக்குரிய பிரகாரம் விளங்கி கொள்ளாமல் மாம்ச பிரகாரமாய் விளங்கி கொள்ள முயற்சித்தான். உலக பிரகாரமாக அதை ஆராய்ந்து பார்த்து தேடினான். உலக ஞானத்தினால அதை விவரிக்க ஆரம்பித்தான். அவன் ஏமாந்து போனான். தேவனுடைய வார்த்தைகளை ஆவியானவர் வழிகாட்டுதலின்படி நாங்கள் தெரிந்து கொள்ளவா, சுயத்தை பின்னுக்கு வைத்து தேவ சித்தத்தை விளங்கி கொள்ளவும் கீழ்ப்படியவா,
தாழ்மையுள்ள திறந்த இருதயத்தை எங்களுக்கு தாருமையா. அதே போல ஏரோது தன்னுடைய வீண் பெருமையினாலும் அகந்தையினாலும் இயேசு பாலகனை வருத்தான். ஆமாண்டவரே, முன்னணியிலே பிறந்தவர் ராஜனா, அவரை நான் போய் பணிய வேண்டுமா, அவரை நான் வணங்க வேண்டுமா என்று சொல்லி அவனுடைய வீண் பெருமை அவனை தடுத்தது மட்டுமல்ல, அவனுடைய பொறாமை தனக்கு போட்டியாளராக இயேசுவை பார்த்தான். ஆம், என்னுடைய அதிகாரத்துக்கும் என்னுடைய பதவி வரைக்கும் போட்டியாக இன்னொருவர் பிறந்திருக்கிறார் என்று அவன் பொறாமைப்பட்டான். நல்ல கர்த்தாவே, இந்த காலையில் நீர் வெளிப்படுத்தின இந்த சத்தியங்களின் வெளிச்சத்தில் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். பல வேளைகளில் இயேசு கிறிஸ்து பிறப்பின் செய்தியை கேட்டால் எங்கள் உள்ளத்தில் சந்தோஷமும் சமாதானமும் பிறக்காததற்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் தற்பரிசோதனை செய்து பார்த்து எங்களில் இருக்கிற தவறுகளை உணர்ந்து அறிக்கையிடவா, மனம் திரும்பவா, தாழ்மையோடு சுயத்தை வெறுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க, உம்முடைய வார்த்தையை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள, தேவ மகிமையின் வெளிச்சத்தில் ஆண்டவரை நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா. தகப்பனை, இந்த நாளிலே தேவ வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நிச்சயமான சமாதானம், விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கும் ஐயா. பலருடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்ட சூழ்நிலையில் இருப்பது நீர் பார்க்கிறேன். கொரோனாவினுடைய 2வது அலை வந்து பல நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீ சமாதானத்தோடு நடத்த வேண்டும் என்று செபிக்கிற நல்ல தகப்பனே, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை அற்புதமாக நீ சுகப்படுத்தும்படியா செபிக்கிற. இந்த காலங்களில் தகப்பனை மருத்துவம் பார்க்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவம் சம்பந்தமான பணியாளர்களை விசேஷமாய் உம்முடைய கரத்தில் வைத்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, முன்னணியில் நின்று அவர்கள் செய்கிற பணிகள் ஆண்டவரே அநேகரை பாதுகாக்கட்டும் ஐயா. நீர் தாமே மருந்தும் மருத்துவருமாய் இருக்கும்படி செபிக்கிற. பலவிதமான அத்தியாவசிய பணிகளை செய்கிறவர்கள், பலவிதமான வேலைகளை கடமைகளை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை இருக்கட்டும். வீடுகளில் இருந்து பணியாற்றுகின்ற உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். படிக்கிற பிள்ளைகளோடு உடைய இரக்கம் கிருபை இருக்கட்டும். கல்லூரிகளிலே பாடசாலைகளிலே படிக்கிற மாணவ மாணவிகள், கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் பெருந்தகைகள், பேராசிரியர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார். சரீர பலவீனத்தினால நீண்ட நாட்களாய் மருத்துவமனையிலே தங்கி சிகிச்சை பெறுகிறவர்கள், வீடுகளிலே தங்கி சிகிச்சை பெறுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். கர்ப்பஸ்திரீகளை ஆசீர்வதியும். அப்பனை ஏற்ற நேரத்திலே சுகமான விடுதலையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தார். நல்ல கர்த்தாவே, இன்று பிறந்த நாளை காணுகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஆண்டில் புதிய நன்மைகளை கிருபைகளை கொடும், தீர்க்காயுசை கொடும். அதே போல திருமண நாட்களை ஆசரிக்கிற உடைய பிள்ளைகள் தங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையும் அபரிமிதமாக பெற்றுக்கொள்ள செபிக்கிற கர்த்தாவே, தேசத்தை ஆசீர்வதி. தேசத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தேச தலைவர்களை ஆசீர்வதி. தங்கள் வாழ்வுரிமைக்காக ஆண்டவரை குரல் எழுப்பி கொண்டிருக்கிற விவசாய மக்களுக்காக ஜெபிக்கிற அவருடைய நியாயமான உணர்வுகள், உரிமைகள் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரை, இந்த தேசத்தின் அடிமட்டத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளும் உரிமைகளும் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரை, அநாதைகள், ஏழைகள், விதவிகள், ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு நீ தாமே நல்ல தகப்பனாக நேசராக இருந்து பாதுகாத்து கொள்ளும். இன்று முழுவதும் எங்களோடு தங்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை இந்த எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். வல்லமை மைமை என்று நீக்கும்படிகளே. ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் திருவுறவும்
உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு வாழுவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை தொழுகையில் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதித்த உங்கள் யாவருக்கும் மறுபடியும் நாங்கள் நன்றிகளை கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றிகளை உரித்தாக்குகிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணிக்கு எங்களோடு கூட இணைந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கும் 8:30 மணிக்கும் ஞாயிறு ஆராதனைகள் 2 ஆராதனைகள் இருக்கிறது. ஏதாவது ஒன்றில் நீங்கள் நேரடியாகவோ முகநூல் வழியாகவோ எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you. Amen.